Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சோ உங்களுக்கு சளி பிடிச்சிருக்குனா உடனே கடைக்கு போய் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தா சட்டுன்னு இந்த மாதிரி வெச்சிருங்க. ஒரு 1/4 கிலோ கூட தேவை கிடையாது. சோ தலையும் காலும் மட்டும் எடுத்து போட்டு இந்த மாதிரி நம்ம வெச்சிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த சத பகுதியெல்லாம் நம்ம வந்து சுக்கா மாதிரி செஞ்சுக்கலாம். அது நான் வேற ஒரு வீடியோ தனியா போடுறேன். சோ இந்த குழம்பு அதாவது சூப்னு கூட வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இத. சோ இந்த அட்டகாசமான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அத வதக்கிரணும். கொஞ்சோண்டு வந்து மசாலா மாதிரி நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு நான் இங்க வந்து ஒரு 15 போல சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். இங்க வந்து ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்துர்க்கேன். அப்புறம் ஒரு 1 இன்ச் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளியை பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துர்க்கேன். குழம்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1ல இருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆயில்லாம் ஆட் பண்ணக்கூடாது. நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா காஞ்சதும் அதுல 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். லைட்டா வதக்கிக்கோங்க. நல்லா சூடா இருக்கணும் எண்ணெய். சோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இத லைட்டா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேண்டாம். ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறமா இதுல வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15 போல 2 மினிட்ஸ் வந்து சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிருக்கேன். 2 மினிட்ஸ் கழிச்சு இதுல வந்து ஒரு 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரே ஒரு தக்காளியை குட்டியா ரெண்டா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். சோ இது இப்ப வந்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் ஃப்ளேமை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன். லேசாக இதில் கொஞ்சம் சூடு இருக்கும்ல, இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து ஒரு 1ல இருந்து 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம அந்த சூடாக இருக்கும் போதே நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மல்லித்தூள் சேர்த்தோம் அப்படின்னா மல்லித்தூள் வந்து கருகி போயிடும். அதனால தான் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். இதை நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு குக்கர் இங்கே வச்சுருக்கேன். நம்ம குழம்பு செஞ்சிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கள்ளி தண்ணி ஒரு 1/2 குக்கர் அதாவது ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 குக்கருக்கு கொஞ்சம் கம்மியாகவே வந்து கள்ளி தண்ணி அதாவது அரிசி கழுவின தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூட ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மைய அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ வாசனையாக இருக்கும், ப்ளஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஆட் பண்ணுறதுனால குழம்பு அதாவது நாட்டுக்கோழி குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கொழப்போட நிறையவும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஜாரை கழுவி இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். கழனி தண்ணியை தான் நான் இதுக்கும் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த ஜாரையும் லைட்டாக கழுவிட்டு இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கர் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. இது கூட வந்து ஒரு 1லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் நம்ம நாட்டுக்கோழி இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இதில் அந்த தலை கால்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். மீதி பார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து சுக்கா மாதிரி செய்கிறேன். அது நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ
ஸோ இது எல்லாத்தையும் இதில் நான் சேர்த்துட்றேன். இது வந்து நல்லா மஞ்சள் தூளும் கல்லுப்பும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 10 விசில் விட்டுறலாம். இருக்கட்டும், வேகட்டும். நமக்கு வந்து ஒரு 10 விசில் கிட்ட நான் விட்டுட்டேன். பாருங்கள், விசில் எல்லாமே ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். விசில் அடங்கினதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், சூப்பராக இருக்குது குழம்பு. உங்களுக்கு ரசம் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் மிதக்குது. ஒரு வேளை உங்களுக்கு வந்து எண்ணெய் மிதக்கலை, எண்ணெய் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். சின்ன வெங்காயம் உரிக்கிறது மட்டும்தான் நமக்கு ஒரு ஒர்க்காகவே இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ரொம்ப ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த குழம்பு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும்தான் ஊற்றி சாப்பிட்ணுன்னு கிடையாது. வெறுமனே அப்படியே குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா இட்லி தோசை கூட நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் திக்காக நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் வேக வச்சுட்டு நம்ம வந்து இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், எல்லாமே ரொம்ப நல்லா வந்து சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கலரில் பட்டன் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது போல் நிறையா வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனே டேப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கீப் ஆன் ஸ்மெல்லிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.